பைக் எலக்ட்ரீஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓபிடி டூல். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் தமிழில் அதுவும் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பர்ஸ் ஆட்டோமோட்டிவ் கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸ். இந்த ப்ளூடூத் டிவைஸை வந்து நம்மளுக்கு அந்த டேப்ல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இந்த டேப்ல வந்து டிரான்ஸ்லேஷனும் வந்து தமிழ்ல தான் வருது. நம்ம வந்து லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா மெக்கானிக்ஸுக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருந்திருக்காது. முன்னாடி உள்ள மெக்கானிக்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ் தான் அதிகமாக தெரியும். அப்போ வந்து என்னன்னா, அவங்க வந்து தமிழ்லையே அதில் ரீட் பண்ணிக்கலாம். அப்படி ரீட் பண்ண தெரியாதவங்க கூட அதுல ஒரு வாய்ஸ் பட்டன் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம அதை பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வண்டியில என்ன ஃபால்ட் கோடு இருக்குது அப்படிங்கிறத அந்த வாய்ஸ் மூலமாவே அது வந்து நம்மளுக்கு சொல்லிடுது. பாருங்க, இதுதான் அந்த ப்ளூடூத் டிவைஸ். இந்த ப்ளூடூத் டிவைஸை வந்து நம்ம வந்து இதுல வயர்ல வந்து நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல வந்து BS6 வண்டியோட எல்லா சாக்கெட்டுமே வந்து இதுல இருக்குது. அதாவது ஹோண்டா, டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி எல்லா வண்டிங்களுக்குள்ள சாக்கெட்டுமே இருக்குது. டேபுக்கு தனியா சார்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. என்டார்க் வண்டி, இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே டக்குன்னு அடைச்சு ஓடும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். இந்த வண்டியில வந்து என்ன ஃபால்ட் கோடு காமிக்குது அப்படிங்கறத தான் நம்ம வந்து இந்த ஓபிடி டூல் மூலமா நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ளூடூத் டிவைஸ் ஓபிடி மூலமா வந்து நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். தெரியாத மெக்கானிக் சகோதரர்கள் வந்து இதை பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா அழகா வந்து ஓபிடி டூலை வந்து ஹேண்டில் பண்ண கத்துப்பாங்க. பாருங்க, நம்ம ஓபிடி டூல்ல அந்த சாக்கெட் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இதுல வந்து கிரீன் கலர் லைட் எரியணும். எரிஞ்சாதான் அந்த ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்குது. அப்ப நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. எல்லா வண்டிக்குள்ள சாக்கெட்டுமே இருக்குது. ஜாப்பர்ஸ் ஆட்டோமோட்டிவ் இவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம லைவ் டேட்டா போயிட்டோம். தமிழ்ல இருக்குது. பாருங்க, லைவ் டேட்டா நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதுல கண்டறியும் சிக்கல் குறியீடுகள் இருக்குது. இதை நம்ம பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும். இதை வாய்ஸ் மூலமா கேட்கறதுக்காக இதை பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாய்ஸ் கேட்கும். பாருங்க, கேளுங்க. சிலிண்டர் 1 E0201 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஓபன் சிலிண்டர் 1. பாருங்க, இந்த வண்டியில வந்து இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத எவ்வளவு தெளிவாட்டு அது அழகா சொல்லுது பாருங்க. இதுல வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது பெண்டிங் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அதையும் நம்ம வாய்ஸ் மூலமா நம்ம கேட்டுக்கலாம். இந்த ப்ளூடூத் ஓபிடி டூல்ல என்ன லாங்குவேஜ்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஓபிடி டூல் ஹேண்டில் பண்ண தெரியாத மெக்கானிக்கல் சகோதரர்களை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.